ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான திகலான ஒரு விஷயத்த பத்தி. சாதாரணமா ஆரம்பிச்சு கற்பனைக்கே எட்டாத ஒரு அமானுஷ்யமான இடத்துல முடியக்கூடிய ஒரு கதை தான் இந்த பங்களா நம்பர் 56. இந்த கதையோட ஒவ்வொரு அடுக்கையும் ஒவ்வொரு திகில் காட்சியையும் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க இந்த பயங்கரமான உலகத்துக்குள்ள போகலாம். உலகத்துல இருக்கிற சிறந்த திகழ் கதைகள் எல்லாமே எப்படி ஆரம்பிக்கும்னு கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? எந்த ஒரு அமானுஷ்யமும் இல்லாம ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வுல இருந்து தான் தொடங்கும். இங்கேயும் அதே தான் நடக்குது. விக்கிங்கிற ஒரு பீட்சா டெலிவரி பாய் ரொம்ப கேஷுவலா ஒரு ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணி பிளாக் ஃபாரஸ்ட் பங்களா நம்பர் 56க்கு ஒரு சீஸ் பர்ஸ்ட் பீட்சா அப்படின்னு ஒரு வாடிக்கையாளரோட ஆர்டரை எடுக்கிறான். கேட்கவே ரொம்ப நார்மலா இருக்குல்ல? ஆனா இந்த ஒரு சாதாரண ஃபோன் கால் அவனோட வாழ்க்கையே எப்படி புரட்டி போட போகுதுன்னு இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களே, ஒரு வழக்கமான பீட்சா டெலிவரி பயணம் திடீர்னு உங்க உயிரை காப்பாத்திக்கிற ஒரு மரண போராட்டமா மாறினா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு இருட்டான ராத்திரியில. இந்த கேள்விக்கான விடையதான் இன்னைக்கு நாம ஆழமா தேட போறோம். ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒரு மிகப்பெரிய அமானுஷ்ய வலையில சிக்கிறான்னு பார்க்கலாமா? நள்ளிரவு பீட்சா ஆர்டர். இந்த கதையோட முக்கியமான ஆரம்ப கட்டம் இதுதான். இப்போ இங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னா மோதுது. ஒரு பக்கம் விக்கி, அவனோட காதலி சுனைனா 3 நாளுக்குள்ள நீ பணக்காரனா ஆகலன்னா என்ன மறந்துடுன்னு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்திருக்கா. இந்த வறுமையும் நெருக்கடியும் விக்கிய ரொம்பவே ப்ரெஷர்ல தள்ளியிருக்கு. இன்னொரு பக்கம் அவனோட ஃப்ரெண்ட் நவீன், அந்த பங்காளால நீல நிற புடவையில நின்ன அந்த அழகான கஸ்டமரை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு மிருகத்தனமான எண்ணமும் அந்த பெரிய வீட்டை பார்த்ததும் ஒரு பேராசையும் வருது. இந்த 2 பேரோட பலவீனங்களும் எப்படி ஒன்னா சேருதுன்னு பாத்தீங்களா? இப்போ அந்த இரவு நேரத்துல நடந்த விஷயங்களை ஒரு டைம்லைன் படி பாப்போம். இரவு 7:30 மணிக்கு அந்த ஆர்டர் வருது, பயணம் ஆரம்பிக்குது. 7:70க்கு அடர்ந்த காட்டுக்குள்ள வண்டி ரிப்பேர் ஆகுது. சரி என்னடா பண்றதுன்னு முழிக்கும்போது சரியா 8 மணிக்கு எதிர்பாராத விதமா நவீனுங்க வரான். அவனோட உதவியால 8:03க்கு அவங்க பங்களா 56 ரீச் பண்றாங்க. இந்த டைம்லைன் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பாதுகாப்பான இடத்துல இருந்து பிரிச்சு ஒரு அமானுஷ்யமான பொறிக்குள்ள தள்ளிக்கிட்டே போகுது. பேராசை என்னும் வலை அழிவுக்கான ஆரம்பம் எப்படி நடக்குதுன்னு இப்போ பாப்போம். இங்கதான் நவீனோட அந்த கொடூரமான மாஸ்டர் பிளான் ஆரம்பமாகுது. ஒரு 3 ஸ்டெப் பிளான் அது. முதல் ஸ்டெப், அந்த பெண்ண அதாவது சுமித்ராவை உள் அறையில வச்சு தாக்குறது. 2வது ஸ்டெப், அவளை தாக்கிட்டு இருக்கிற அந்த கேப்ல விக்கி போய் லாக்கர்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறது. 3வது, ரொம்பவே நெஞ்ச பதற வைக்கிற ஸ்டெப், சுமித்ராவை குருடாக்கிட்டு தப்பிச்சு வர்றது. இனிமே வரப்போற அமானுஷ்ய திகளுக்கு காரணமே மனிதனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த உண்மையான மிருகத்தனமான தீமைதான் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது. இந்த இடத்துல விக்கி கேக்குற ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆணிவேர். ஒரே நைட்ல நான் எப்படிடா பணக்காரனாக முடியும்? அவனோட நிதி நெருக்கடி அவனை எந்த அளவுக்கு குருடாக்கி இருக்கு பாருங்க. நவீனோட அந்த ஈனத்தனமான கொள்ளை திட்டத்துக்கு சரின்னு சொல்ற அளவுக்கு அவனை தள்ளிடுச்சு. தன்னோட சொந்த சூழ்நிலை காரணமா ஒருத்தன் எப்படி ஒரு மிகப்பெரிய குற்றத்துக்கு உடந்தையா மாறுறாங்கன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. திகிலூட்டும் வெளிப்பாடு. இனிமேதான் உண்மையான பயம் ஆரம்பமாக போகுது. நம்பர் 4. ஆமாம், 4 பிணங்கள். அந்த உள்ளறைக்குள்ள நவீன் நுழைஞ்சதும் அவன் பார்த்தது புழுக்கள் நெளியும் அழுகிப்போன 4 பிணங்கள. அது மட்டும் இல்ல, அந்த 4 பிணங்களும் பீட்சா கார்னர் கம்பெனியோட டிஷர்ட் போட்டிருக்காங்க. இது நமக்கு எது உணர்த்துதுன்னு புரியுதா? இவங்க 2 பேரும் இந்த பங்களாவுக்கு வந்த முதல் ஆட்கள் கிடையாது. ஏற்கனவே பலர் இதே போல வந்து பலியாகியிருக்காங்க அப்படிங்கிற கொலை நடுங்கும் உண்மையத்தான் இந்த 4 பிணங்களும் சொல்லுது. இப்போ விஷயங்கள் கைமீறி ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்குது. நவீன் அந்த உள்ளறைக்குள்ள போறான், அந்த 4 பிணங்களை பாக்குறான். அவன் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி நின்னு சுமித்ரா ஒரு கொடூரமான உருவமா மாறுறா. அடுத்த சில செகண்ட்ஸ்லயே நவீன் கொல்லப்படுறான். ஒரு அமானுஷ சக்தி எப்படி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தன் இரையை வேட்டையாடும் அப்படிங்கறத இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு கண்முன் நிறுத்துது. சுமித்ராவோட அந்த அமானுஷ்ய உருமாற்றத்தை கொஞ்சம் கவனிங்க. சிவந்து ஒளிரும் கண்கள், நீண்டு வளர்ந்த நகங்கள், ரத்தத்தை உறைய வைக்கும் பேத்தனமான சிரிப்பு, திமிரி எழ முடியாத அளவுக்கு அசுர பலம் கொண்ட பிடி. தன்னோட அந்த மனித உருவத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு பயங்கரமான ஆத்மாவா அவன் நிக்கிறா. நவீன் அவள கண்ணை நோண்டணும்னு நினைச்சான் இல்லையா? அதுக்கு பதிலடியா அவனோட ஒரு கண்ணை பிடுங்கி எரிஞ்சு தன்னோட விதியை தானே தேடிக்கிட்ட அவனுக்கு ஒரு சரியான தண்டனையா அந்த ஆத்மா கொடுக்குது. இது ஒரு முரணான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சுமித்ராவின் சோகமான பின்னடி. இந்த பேய்க்கு பின்னாடி இருக்கிற கதைய இப்போ பாப்போம். அந்த ஆத்மா எப்படி உருவானது தெரியுமா? அது ஒரு மிகவும் சோகமான, நெஞ்சை உழுக்கிற கதை. கணவன் ஊர்ல இல்லாத ஒரு வாரம்
தனிமையில இருந்த சுமித்ரா ஒரு பீட்சா ஆர்டர் பண்றா. வந்த டெலிவரி பாயோட தவறான பார்வை அவள பயமுறுத்துது. அவ பயந்து கதவை சாத்திட்டாலும் காமம் தலைக்கேறிய அந்த டெலிவரி பாய் நள்ளிரவுல ஒரு கோடாரியோட வந்து கதவை உடைச்சு அவள கொடூரமா தாக்குறான். ஒரு கொடூரமான மிருகத்தனம் எப்படி தனக்கான அழிவை தானே தேடிக்குது, அது எப்படி ஒரு பழிவாங்கும் ஆத்மாவை உருவாக்குதுங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகள் தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அன்னையிலிருந்தே ஆத்மா இந்த வீட்டுக்குள்ளேயே கைதியாகிடுச்சு. என்ன அடைய நினைக்கும் ஒவ்வொரு ஆணின் கதையையும் முடிக்க. சுமித்ரா சொன்ன இந்த வார்த்தைகளை பாருங்க. இந்த ஒட்டுமொத்த திகிலுக்கான காரணம் என்னன்னு இது ரொம்ப ஆழமா சொல்லுது. அவ வெறும் ஒரு பேய் கிடையாது, ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட ஒரு பெண். தான் மேல வன்முறையை ஏவின ஆண்களுக்கு எதிரா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதியை வழங்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா. இது கண்டிப்பா நமக்கு அந்த கதாபாத்திரத்து மேல ஒருவித அனுதாபத்தை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஒரு அதிசயமான தப்பித்தல். இதுதான் விக்கியோட உயிருக்கான கடைசி போராட்டம். இந்த கட்டத்துல பதற்றம் அதோட உச்சத்துக்கே போயிடுச்சு. 5 பிணங்களுக்கு நடுவுல விக்கி மாட்டிக்கிட்டான். சுமித்ரா விக்கியோட கால்ல கத்தியால குத்துறா. வலியில துடிக்கிற விக்கியோட காலை வெட்டுறதுக்காக அவ கத்திய மேல ஓங்குறா. அவ்வளோதான், விக்கியோட கதை முடிஞ்சதுன்னு நாம நினைக்கிற அந்த செகண்ட்ல திடீர்னு ஒரு ஃபோன் கால். மரண தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி அந்த ஃபோன் கால் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துது. அது யாருடைய கால் தெரியுமா? விக்கியோட அம்மா. ஆனா அதைவிட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, விக்கியோட ஃபோன் ரிங்டோன் அது ஒரு புனிதமான ஹனுமன் மந்திரம். அந்த மரண ஓலங்கள் நிறைஞ்ச அறையில திடீர்னு ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிற அந்த தெய்வீகமான மந்திரம் ரொம்ப பயங்கர சத்தத்தோட ஒலிக்க ஆரம்பிக்குது. இந்த மாபெரும் தப்பித்தல் எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த மந்திரத்தோட சத்தம் கேட்டதும் சுமித்ராவோட ஆத்மா வலியில துடிச்சு போய் தன் காதுகளை மூடிக்குது. அந்த சத்தம் அந்த பேய கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே முடக்கி போடுது. இந்த செகண்ட சரியா பயன்படுத்திக்கிட்ட விக்கி வெளியே திறந்திருந்த ஒரு ஜன்னலை பாக்குறான். ரத்தம் வழியிற காலோட அந்த ஜன்னல் வழியா குதிச்சு நவீனோட பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த இருட்டுல அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். வெறும் ஒரு ரிங்டோன் ஒருத்தரோட உயிரை எப்படி காப்பாத்துச்சுங்கிறது ரொம்பவே ஒரு த்ரில்லான விஷயம். இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்க விரும்புறேன். பங்களா 56 இருந்து உடல் அளவுல விக்கி தப்பிச்சுட்டான், அது உண்மைதான். ஆனால் அந்த இருண்ட அறையில அவன் பார்த்த பிணங்கள், நவீனோட கொடூரமான மரணம், காதுகளை கிழிச்ச அந்த ஆத்மாவோட கத்துற சத்தம், இதுல இருந்து அவனோட மனம் எப்பவாவது தப்பிக்க முடியுமா? அந்த உளவியல் ரீதியான பாதிப்பு அவனை வாழ்நாள் முழுக்க துரத்திக்கிட்டே தான் இருக்குன்னு தோணுது, இல்லையா? என்ன இந்த கதை உங்களை ஒரே வச்சதா? இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.